வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் பல்வேறு பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலம். எனது பெயருக்கும் புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். பாஜக பிரமுகர் ஆனந்த கண்ணன் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்த அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெருமாள் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் 108. அவற்றில் நாம் பூமியில் காண முடியாதது 2. ஒன்று வைகுண்டம், மற்றது பரமபதம். விஷ்ணுவை எப்போதும் பாடி பருவுகின்ற பக்தர்கள் பகவானின் தொண்டர்களாக வசிப்பது இந்த பரமபதத்தில்தான். அந்த பரமபதத்தில் பகவானுடன் உறையும் பெருமையை பெறுவதற்கான வாயில்தான் பரமபத வாசல். மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி என்ற உண்ணா நோன்பு இருந்த பரமபத வாசல் தரிசனம் செய்தால் எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி அடுத்துள்ள கலிங்க மலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பளித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கையாழ்வார் திருவடி தோழல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை 5:30 மணிக்கு துலாம் லக்னத்தில் சொர்க்கவாசல் நடை திறப்பு பாபா ருக்குமணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பளித்தார். திருமாலின் திருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்க வாசலை திறந்த பொழுது அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்க வாசலுக்கு நுழைந்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். இதில் திமுக எம்பி ஜெகதர்ஷன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உலகெங்கும் உள்ள பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அனைத்து கோவில்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மானூர் அருகே பஞ்சாவடியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் விசேஷ பூஜைகளுடன் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி முன்னதாக மூலவர் ஸ்ரீ வாரி வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம், திருவாரித்தனம் மற்றும் சாற்றுமுறை நிகழ்ச்சியும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மோகினி அலங்காரமும் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு நடைபெற்றது. அதனை அடுத்து வானம் திருச்சிற்றம்பலம் ராமானுஜம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட துளசி மாலை, நெய் வடமாலை சாத்தப்பட்ட சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்ட பெருமாள் அனுமனை வழிபட்டு சென்றனர். தனது மீது அவதூறு பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்போவதாக பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான ஆனந்த கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான ஆனந்த கண்ணன் புதுச்சேரி முதியால்பேட்டையில் 6500 அடி சதுர அடி காலி இடத்தை வாங்குவதற்காகத்தான் முன்பணம் செலுத்தியுள்ள நிலையில் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என்றும் போலி ஆவணங்கள் மூலம் அந்த இடத்தை தான் வாங்கியுள்ளதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்ட எனது புகைப்படத்துடன் எனது பெயருக்கு புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுவது போன்ற அந்த இடத்திற்கு தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். கடந்த 1 மாதமாகவே அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் தொடர்ந்து என் மீது எனது புகைப்படத்தை வைத்துக் கொண்ட அவதூறு பரப்பினால் நீதிமன்றத்தில் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர உள்ளதாக அவர் எச்சரித்தார்.
லிட்டிகேஷன் இருக்கு, அது வந்து லிட்டிகேஷன் உங்கள் ப்ராப்பர்ட்டி வருது, ஸோ வந்து பேசணும்ப்பா, நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், இல்லை நான் வீட்டுக்கு வரேன்னா 10 நாள் கழிச்சு நானே வருவேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னவன் ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது, சரி வாப்பா சொல்லிட்டார். இன்னைக்கு காலையில் வந்து அவர் நேரு எம்எல்ஏட்டு யார் மூலியமா போனான்னு தெரியல, இல்லை பல அரசியல்வாதிகள் நிறைய நடுவில் இருக்காங்க, அதை பேர் சொல்ல விரும்பல, அவங்க மூலியமா உள்ளே போயிட்டு இப்போ வந்து பப்ளிக்ல வந்து தப்பான பொருளையே இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்னென்ன ப்ரூஃபோ அனைத்து ப்ரூஃபு என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப காவல்துறை சரியில்லை, பத்திரப்பதித்துறை சரியில்லை, பிடபிள்யூ சரியில்லை, முனிசிபாலிட்டி சரியில்லை, எல்லாமே சரியில்லை. ஆனா போன மாசம் அவர் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு நேரு எம்எல்ஏ, அப்போ பத்திரப்பதித்துறை கரெக்டா இது பண்ணிருக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்தும் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் அந்த சார் என கூறியும் புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் யார் அந்த சாரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஞானசேகருடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சுப்பிரமணியன் புகைப்பட பாதகைகளை ஏந்தி அதிமுகவினர் தமிழக திமுக அரசை கண்டித்தும் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போடும் செயலில் திமுக அரசு கண்டிக்கத்தக்கது என்றும், குற்றவாளி ஞானசேகரன் கூறிய அந்த சார் அமைச்சர் சுப்பிரமணியன் தான் என்ற சந்தேகம் உள்ளதாகவும், இதில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என கூறினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் தண்ணீர் தொட்டி வீதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் எம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதி தண்ணீர் தொட்டி தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலை கான்கிரீட் வாய்க்காலாக அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்களின் 20 ஆண்டுகளுக்கும் மேலான கோரிக்கையை ஏற்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் உரிய நடவடிக்கை எடுத்தார். பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் புதிய கான்கிரீட் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி இன்று நோனாங்குப்பம் தண்ணீர் தொட்டி தெருவில் உள்ள வடிகால் வாய்க்காலுக்கு 18,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய கான்கிரீட் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர், பிருத்திவ்ராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புகையில்லாத போகி குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாசு கட்டுப்பாடு துறை மெம்பர் செயலாளர் ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று சுற்றுச்சூழல் துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப மாசு கட்டுப்பாடு துறை, அன்னை இந்திரா கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி இயக்கம் ஆகியவை இணைந்த புகையில்லாத போகி பண்டிகையை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த பேரணியை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு துறை மெம்பர் செயலாளர் ரமேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நடுநிலை பள்ளியை வந்தடைந்ததா. மேலும் மாணவர்கள் போகி குறித்த பாதகையுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் தேவி கன்னியாகுமரி, அனுஷ்யா சுமதி, சுனிதா, ஹேமலதா ஐயனார், மேகலா, கௌசல்யா, குணசுந்தரி மற்றும் மன்ற தலைவர் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக சேவகரும் மன்ற ஆலோசகர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். இதில் ஏராளமான மாணவர்கள், ஆசிரியர்கள் பல கலந்து கொண்டனர். சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி திராவிட கழகம் சார்பில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி அன்று நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வடலூரில் செய்தியாளர்களை சந்திப்பில் பெரியாரை பற்றி தரம் தாழ்த்தி பேசியுள்ளார். மேலும் அவர் தனது அரசியல் சுயலாபத்திற்காக திட்டமிட்டு தந்தை பெரியாரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் எவ்வித ஆதாரமும் இல்லாமல் தொடர்ந்து இன்றும் புதுச்சேரியில் பொய்யான செய்தியை ஈடுகட்டி செய்திருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி புதுச்சேரி திராவிட கழகம் சார்பில்
மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் கழகத்தினர் புதுச்சேரி காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் நேரில் சந்தித்து புகார் அளித்தார். அதில் பொதுவெளியில் பெரியார் சொன்னதாக கூறி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வேண்டுமெனும் நோக்கில் சமூக பதட்டத்தையும் வன்முறையையும் கலவரத்தையும் தூண்டும் நோக்கில் திட்டமிட்ட தீய நோக்கத்தோடு பேசியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட காப்பாளர் ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், நகராட்சி பொறுப்பாளர்கள் துளசிராமன், களஞ்சியம் வெங்கடேசன், திருநாவுக்கரசு, அறிவுச்செல்வம், சபீர் முகமது, காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி நகரில் உள்ள எல்லையம்மன் ஆலயத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு அம்மன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக பாஜக பிரமுகர் செல்வராஜ், சந்திரா குடும்பத்தினர் மற்றும் சக்திவேல், சங்கீதா, அருள்ராஜ், அனிதா ஆகியோர் செய்திருந்தனர். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக அம்மனின் சிறப்பு அலங்காரத்தினை கோவில் அர்ச்சகர் சிறப்பாக செய்திருந்தார். உப்பளம் தொகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணியை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாகீரபாளையம், திப்புராய்பேட்டை, சோனம்பாளையம் மின்துறை அலுவலகத்தில் இருந்து திப்புராய்பேட்டை சுடுகாடு வரை சாலை இருபுறமும் எல்வடிவ வாய்க்கால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கீழ் நகராட்சி மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளைநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகளை பேட்ச் ஒர்க் செய்து கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதின் பெயரில் அதையும் அதிகாரிகள் செய்து கொடுத்தனர். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், பிராங்க்லின், நிஷி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நடைபெற்று வந்த பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நாளாக நிறைவு பெற்றது. நேஷனல் ஹெரிடேஜ் டிரஸ்ட் உதவியுடன் நடைபெறும் புதுவை அருங்காட்சியகத்தால் பகவத்கீதை கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இக்கண்காட்சியானது புதுச்சேரி கோலாஸ் நகரில் அமைந்துள்ள புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி புதுச்சேரி மாநில கல்வெட்டு ஆய்வாளர் வில்லியனூர் புலவர் வெங்கடேசனால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் பகவத்கீதை கண்காட்சி அயல்நாடு வாழ் இந்தியர்களின் நலனால் நேற்று நிறைவு பெற்றது. இக்கண்காட்சியில் பகவத்கீதை பற்றிய அடிப்படை விளக்க செய்திகளும் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களையும் 666 என்ற அத்தியாயங்களை 3 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ள பகவத்கீதையின் சார் செய்தியை முன்னெடுத்து வைக்கிறது. இக்கண்காட்சியின் நிறைவு நாளான அயல் நாடு வாழ் இந்தியர் நாளினை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாவடை கலையபெருமாள் புதுவை அருங்காட்சியகம் சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளங்கோவன், ராஜா, வெற்றிச்செல்வம், சசிகுமார் போன்ற சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சினி ஒருங்கிணைத்தார். 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கேரம் போட்டியில் புதுவை அமெச்சூர் கேரம் சங்கம் சார்பில் கலந்து கொண்ட பூஜா தேசிய அளவில் முதலிடம் பெற்று தங்க கோப்பையை தட்டிச் சென்றார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பைக்கான கேரம் போட்டிகள் ஜனவரி 5 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை அமெச்சூர் கேரம் சங்கம் சார்பாக கலந்து கொண்ட செல்வி பூஜா தேசிய அளவில் முதலிடம் பெற்ற தங்க கோப்பையை தட்டிச் சென்றார். இந்த ஆட்டத்தில் காலிறுதி போட்டியில் தனக்கு எதிராக விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் மற்றும் 12 முறை தேசிய சாம்பியனாகவும் நடப்பு ஆண்டின் தேசிய சாம்பியனுமான ரஷ்மி குமாரியை 2-1 என்ற புள்ளி கணக்கிலும், அரையிறுதியில் பெட்ரோலியம் ஸ்போர்ட்ஸ் மித்ராவை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும், இறுதிப் போட்டியில் விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் இளவழகியை 2-0 என்ற புள்ளி கணக்கிலும் வென்றுள்ள குறிப்பிடத்தக்கது.
இத்தகவலை தி பாண்டிச்சேரி ஆம்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க தலைவர் ஜெகஜோதி, சங்க செயலாளர் ஞான இருதயராஜ், துணைத் தலைவர் பரஞ்சோதி, ஜோசப், இருதயராஜ், திருமூர்த்தி, முரளி, வேல்முருகன், சுதாகர் மற்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் கடந்த 7ஆம் தேதி இரவு ஒரு தனியார் மதுக்கடையை உடைத்த கல்லாவில் இருந்த 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடினர். இதுகுறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் சந்திரசேகரன், பக்தவச்சலம் மற்றும் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்த மர்ம நபர்களை தேடினர். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் கடைக்குள் புகுந்து பணத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதில் திருச்சி ஏபி சாலை சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த சச்சின் என்கிற சஞ்சய் என்பவர் திருடியது தெரிய வந்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையால் மதுபானம், மொபைல் போன் கடையில் திருடியதை ஒப்புக்கொண்டார். அவர் அளித்த தகவலின் பெயரில் 2 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து சஞ்சயிடமிருந்த 57,870 ரொக்கம் மற்றும் 52,400 மதிப்புள்ள மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர் மீது தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளியூர் தென்கிளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத தென்கிளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் காத்திருந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை கண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சியளித்த தென்கிளை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் மேற்கு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டார் பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கி வருகிறார். இதில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள காலத்தோட்டம், அருந்ததி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டதா. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அருகே உள்ள கலிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அருகே விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூர் அடுத்த கலிங்கமலைகள் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் பகல் 10 திருவிழா தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இதில் பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபத நாதன சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை 5:30 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாமா ருக்குமணி சமேதரா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமபத நாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் காத்திருந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட்டு சென்றனர். இதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதரக்ஷன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால் பீட் மாரியம்மன் கோவில் தெருவில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால் பீட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி
ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளைநிலை பொறியாளர் முகுத்தன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாணவி பாலியல் விவகாரத்தில் சர்வாதிகாரி போல் செயல்படும் திமுக அரசுக்கு கண்டனம் உட்பட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக புதுச்சேரி அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை அனைத்து தொகுதிகளிலும் சிறப்பாக கொண்டாடி நலத்திட்ட உதவிகள் வழங்குவதா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்தார். அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டம், அமைதி பேரணிகளுக்கு அனுமதி மறுப்பதும், ஆர்ப்பாட்டம் நடத்தும் கழகத்தினர்கள் மீது பொய் வழக்கு போட்டு போராடும் ஜனநாயக உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் சர்வாதிகார தமிழக திமுக அரசை கண்டிப்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உடற்பயிற்சி கூட திறப்பு விழாவில் பங்கேற்ற நடிகர் விஷ்ணு விஷால் ராட்சசன் பட இயக்குநருடன் சேர்ந்த தற்போது 3வது படம் நடிக்க இருப்பதாகவும் இதற்கான தலைப்பில் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில் ஸ்லாம் என்ற பெயரில் புதிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்ட அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்ட பிரபல முன்னணி நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் காமெடி நடிகர் கருணாகரன் ஆகியோர் உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த இருவரும் உடற்பயிற்சியும் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷ்ணு விஷால் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம், எனவே தவறாமல் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராட்சசன் பட இயக்குநருடன் சேர்ந்த தற்போது 3வது படம் நடிக்க இருப்பதாகவும் இதற்கான தலைப்பை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் மேலும் 2 படங்கள் தயாரிப்பில் உள்ளதாகவும் தெரிவித்த அவர் இந்த ஆண்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து நடிகர் விஜயன் தாவேகா குறித்த கேள்விக்கு நான் அதற்காக இங்கு வரவில்லை, அது சம்பந்தமாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நடிகர் கருணாகரன் அனைவரும் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7285 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 98 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் பல்வேறு பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலம். எனது பெயருக்கும் புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். பாஜக பிரமுகர் ஆனந்தகண்ணன் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அதிமுகவினர் மீது பொய் புகார் கூறும் திமுகவினரை கண்டித்த அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசிய சீனியர் பெடரேஷன் கேரம் போட்டியில் முன்னாள் உலக சாம்பியனை வீழ்த்தி முதலிடம் பெற்ற பூஜா. புதுவையில் மதுபானம் மற்றும் மொபைல் போன் கடைகளை உடைத்து திருடிய 3 கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறதா? வணக்கம்.